மட்டும் ஒரு 35 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்ல ஒரு 25 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் 36வது பேப்பர் பார்க்க போகிறோம். இதுவும் 2023 நடந்த ஒரு எக்ஸாமுக்கான தான். வாங்க பார்க்கலாம். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியோட முதல்நிலை. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்புக்கூறுகள் ஆகும். இதுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, மொழியின் முதல்நிலை பேசுவதும் கேட்பதும், மற்றனைத்தும் இரண்டாம் நிலையில் வைத்து எண்ணப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜனார் அப்படின்றவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ மொழியின் முதல்நிலை பேசுவதும் கேட்பதும். இரண்டாவது, மொழியின் உயிர்நாடி என்ன அப்படின்னா பேச்சு மொழி. பேச்சு மொழியே மொழியின் உயிர்நாடி. பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும்? உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் பேச்சு மொழி. பேச்சு மொழியின் நோக்கம் என்னன்னா கருத்து வெளிப்பாடு. பேச்சு மொழியோட நோக்கம் கருத்து வெளிப்பாடு. பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளில் ஒன்று என்னன்னா உடல் மொழி. பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளில் ஒன்று உடல் மொழி. ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளன. பன்மை அப்படின்னா உள்ளன வரணும், விகுதியே வரணும். காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளன. ஒருமையை குறிக்கும் தொடர். நான் வந்தேன். நான் அப்படின்றது ஒருமை, வந்தேன்னா சரியானது. அப்ப நான் வந்தேன். அக்ரிணை பலவின்பால் விகுதிகள் என்னன்னா வை கல். ஆனா வந்தன சென்றன அதெல்லாம் அக்ரிணை பலவின் பாலுக்கு விகுதியா வரும். வை அவை இவை அப்படின்றது வரும். அவைகள் இவைகள், அப்போ கல் அப்படின்றது விகுதியா வரும். வை கல். பொருந்தாத இணை எது? நிறை அப்படின்னா மேன்மை, சரி. மதம்னா கொள்கை. பொறைனா பொறுமை, அதுவும் சரிதான். மையல் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு வரணும். ஆனால் இங்கே நட்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. மையல்னா விருப்பம். கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா? இந்த பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா, பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை. கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா அப்படின்ற ஒரு பழமொழிக்கு சரியான பொருள் என்னன்னா பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை. அடுத்து, பொருத்தும் வரிசையை தேர்ந்தெடு. அப்போ கொண்டல்னா கிழக்கு, கொண்டல் கிழக்கு. கோடை அப்படின்னா மேற்கு, கோடை மேற்கு. வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. அங்கங்க வீசக்கூடிய காற்றுகளுக்கு அந்தந்த பேர் வச்சு வழங்கப்படும். கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. ஒன்று கூட்டல் தலைவன் அப்படின்னா ஒரு தலைவன் அப்படின்னு வரணும். ஒரு தலைவன். சரியான எண்ணடையை கண்டறிக. ஒரு குலம். எப்பவுமே குலம் அப்படின்றதுல முதல் சொல் உயிர்மை எழுத்தா இருக்கிறதுனால ஒரு பயன்படுத்தணும். அதே உயிர் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா ஓர் அப்படின்றத பயன்படுத்தணும். அடுத்ததா, காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற சரியான தொடரை கண்டறிக. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்றதான் சரியான சொற்றொடராக இருக்கும். அப்போ சரியான விடை இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். உன் திருக்குறள் நுழைத்தா எவ்வகை வாக்கியம்னா கட்டளை வாக்கியம். உன் திருக்குறள் நுழைத்தா கட்டளை வாக்கியம். சரியான தொடரை கண்டறிக. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள், அதான் சரியான தொடர். அடுத்த, சொற்களின் கூட்டுப்பேர்கள். வாழை அப்படின்னா வாழை தோட்டம் சொல்லணும், வாழை தோப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது, வாழை தோட்டம். குளித்தல் என்பது உடலை குளிர வைத்தல். குளித்தல் என்பது உடலை குளிர வைத்தல். வாய்மை எனப்படுவது தீமை தராத சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது தீமை தராத சொற்களை பேசுதல். லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது சரி அப்படின்னா திசிஸ் அப்படின்றது ஆய்வேடு, அது மட்டும்தான் சரி. திசிஸ் அப்படின்றது ஆய்வேடு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பெற்றிருக்கும் இணையை குறிப்பிடுங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், அது மட்டும்தான் சரி. அடுத்த கூற்று சரியா தவறா? ஆதிச்சநல்லூர் அகழாய்வு நிகழ்த்தப்பட்டது. ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நிகழ்த்தப்பட்டது. இறந்தவர்கள் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 1 2 சரி. இது ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. அப்போ 3 மட்டும் தவறு. 1 2 சரி, 3 தவறு. அடுத்த கூற்று, இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்காது அப்படி கொடுத்துருக்காங்க. காரணம் தனித்து இயங்கும் இயல்பு உடையன அல்ல. அப்போ கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. அதாவது இடைச்சொற்கள் தனித்து இயங்காது, அப்போ காரணம் சரியாக தான் இருக்கு. இடைச்சொற்கள் பெயரை வினையும் சார்ந்து இயங்காது கொடுத்துருக்காங்க, அது சார்ந்துதான் இயங்கும். அப்போ கூற்று சரி, காரணம் சரி. கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று, ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. காரணம், ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். இரண்டுமே சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. மக்கள் அறிவியல், அது மட்டும்தான் தவறானது. 1 ஓதல், உரிமை, ஊக்கம், அகல், ஆவல், அப்போ அது எல்லாமே சரிதான். மக்கள் அறிவியல் மட்டும் தவறு. குரில் நெடில் மாற்றம் அறிந்து வேறுபாடு தரும் சரியான சொல்லை கண்டறிக அப்படின்னா மாலை மிரற்று பாடல், அது மட்டும்தான் தவறானது.
மாலை, மிடற்றுப்பாடல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆறு அப்படின்னா நதி, எண். ஆறு அப்படின்ற சொல்லுக்கு தரும் பல பொருள் என்னன்னா நதி, எண். மாலை இரு பொருள் தருகனா மலர் மாலை, அந்தி பொழுது. மலர்னால் கட்டப்படும் மாலை, அந்தி பொழுது. மது இரு பொருள் தருக அப்படின்னா தேன், கல். தேன், கல். டேஸ் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவை, நாம், அது இது மூணுமே சரியான பொருத்தமாக இருக்காது. அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் தான் சரி. புத்தகங்கள் டேஸ் கொடுக்கின்றன அப்படின்னா வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. வாழ்வியல் அறிவைக்கான சரியான வாக்கியம் என்னன்னா புத்தகங்கள் வாழ்வியல் அறிவியலை கொடுக்கின்றன. வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்ய விரும்பாதவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும். டேஸ் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது அப்படின்னா ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி. டேஸ் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காகிதம் இல்லத் அப்படின்னா எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். சரியான வினாசொல் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. அப்போ அனைத்துமே சரி. 1, 2, 3, 4. தமிழ்பாவை பள்ளிக்கு எப்படி சென்றாள்? தமிழ்பாவை பள்ளிக்கு எதற்கு சென்றாள்? தமிழ்பாவை பள்ளிக்கு ஏன் சென்றாள்? தமிழ்பாவை பள்ளிக்கு எப்பொழுது சென்றாள்? அப்போ அனைத்துமே சரியான வினா சொல்லாதான் இருக்கு. வினா சொல்லை சரியாக பொறுத்துக. 1க்கு சி நூலகம் எங்குள்ளது? அதான் சரி. பாண்டவர்கள் எத்தனை பேர்? பள்ளிக்கு சென்றது யார்? செடிகள் வாடுவது ஏன்? அதான் சரியான வினா. பின்வரும் வினாத்தொடர்களில் ஏவல் வினாத்தொடரை கண்டறிக. நீ வரிசையில் நிற்க மாட்டாயா? அதான் ஏவல். நீ வரிசையில் நிற்க மாட்டாயா. அடுத்து பொருத்தமான வினையடி சொல். புத்தகம் மேசையில் இருக்கிறது அப்படின்றதுக்கான சரியான வினை அடி என்னன்னா இருக்கிறதுன்றதா வினை. அப்ப வினையடின்றது இரு. அதை செய்தது நான் அல்லேன். நான் அல்லேன் ஒருமைக்கு அல்லேன் தான் வரணும். அப்ப அதை செய்தது நான் அல்லேன். தேன், வான் இவ்விரு சொற்களுக்கும் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக அப்படின்னா துளி. தேன் துளி, வான் துளி அப்படி சொல்லுவோம்ல. அப்போ சரியாக பொருந்திரும் சொல் துளி. சரியான இணையை கண்டறிக. தண்ணீர் குடித்தான் அதான் சரியானது. பால் பருகினான் வரணும். அப்போ தண்ணீர் குடித்தான் தான் சரி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கீழ்க்கணவற்றில் எது சரி என்னன்னா பேச்சு மொழியை உலக வழக்கம் என்றும் எழுத்து மொழி இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். அதான் சரியானது. சொன்னது தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. அப்போ பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கம் என்றும் கூறுவர் தான் சரியானது. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. 3, 4 தான் சரி. மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தப் போகிறேன் என்றார் முதல்வர். தமிழ்நாட்டுக்கு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்றவர் தலைவர். அப்போ 3, 4 சரி. பசிக்குது அண்ணா அப்படின்றது சரியான எழுத்து வழக்கில் இல்லை. அம்மா நமக்கு ஏன் சாப்பாடு கொடுத்து அனுப்புறது இல்லை அப்படின்றதும் தவறு. அப்போ 3, 4 மட்டும் சரி. என் தமிழ் நா பிரித்தெழுதுக அப்படின்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. நிறுத்தற்குறிகளில் எது சரியானதுன்னா வளர்ப்பிறையும் தேய்பிறையும் என்னும் தலைப்பில் பேசுக. அப்போ மேற்கோள் காட்டியிருக்காங்க. வளர்ப்பிறையும் தேய்பிறையும் என்னும் தலைப்பில் பேசுக. கீழ்கண்டவற்றில் எதற்கு முற்றுப்புள்ளி பயன்படுத்துவது இல்லை அப்படின்னா மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து ஒரு முற்றுப்புள்ளியை பயன்படுத்தக்கூடாது. புதுகை என்பதன் மரபு புதுக்கோட்டை. புதுவை அப்படின்னா புதுச்சேரி. புதுக்கை அப்படின்னா புதுக்கோட்டை. அடுத்து ஊர் பெயர்களின் மரபு. மயிலாப்பூர்னா மயிலை. மயிலாப்பூர் மயிலை. ஊர் பெயர்களின் மரபை கண்டுபிடிக்க. தவறான ஊர் பெயரின் மரபு என்னன்னா கோவை அப்படின்றது கொடைக்கானல் இல்லை, அது கோயம்புத்தூர். அது மட்டும் தவறு. திருச்சி, திருச்சிராப்பள்ளி, நெல்லை, திருநெல்வேலி, உதகை, உதகமண்டலம். வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட். இனியான தமிழ் சொல் எடை குறைந்த தங்க கட்டி. பிறமொழி சொற்களை கலவாத தொடர் என்னன்னா கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். காலிம்பல், கிரவுண்டில், ரோபோ இதெல்லாம் பிறமொழி சொல். அப்போ கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் மட்டும்தான் பிறமொழி சொற்கள் இல்லாத தூய தமிழான சொற்றொடர். இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. டெம்பஸ்ட் பெருங்காற்று. அடுத்து எனக்கு கற்றுத்தருவாயா என்ற வினாவிற்கு கற்றுத்தருவேன் என உரைப்பது நேர்விடை. தரமாட்டேன் தான் மறைவிடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். அதில் சரியானது என்னன்னா நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீனும் தொழில்நுட்பம். நானோ டெக்னாலஜி மீனும் தொழில்நுட்பம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னா விரிவுத்தாள். ஸ்ப்ரெட் ஷீட்னா விரிவுத்தாள் என்பது தான் சரியானது. அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல் கண்டறிக. ஃபாண்ட் அப்படின்னா என்னன்னா எழுத்துரு. ஃபாண்ட் எழுத்துரு. கிணற்று தவளை போல உவமை கூறும் பொருள்னா உலக அறிவு இன்மை. உலக அறிவு இன்மை தான் கிணற்று தவளை போல. விழலுக்கு இறைத்த நீர் போல உவமை கூறும் பொருத்தமான பொருள் என்னன்னு அப்படின்னா பயனின்மை. பயனில்லாமல் இருத்தல். அதான் விழலுக்கு இறைத்த நீர் போல. அடுத்து வாக்கியத்தை அமைப்பை கண்டறிக. அவனை திருத்த செய்தான் அதாவது பிறவினை தொடர். அதை திருந்தினான்னா தன்வினை. திருத்த செய்தான்னா பிறவினை. குமரன் பாடம் படித்தான் அப்படின்றது செய்வினை வாக்கியம். குமரன் பாடம் படித்தான் செய்வினை வாக்கியம். செயற்பாடு வாக்கியங்களை கண்டறிக அப்படின்னா கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது. கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது. மாணவர்களை இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல்
ஐய வினா. அதாவது இவரா அவரா அப்படின்னு கேட்டாலே அது வந்து ஐய வினால தான் வரும். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது அப்படின்னா காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா அப்படின்றதான் சரியான வினா. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். வருகிறார் அப்படின்றது வந்து குடியரசுத் தலைவர் என்று தமிழகம் வருகிறார். அப்போ அதுதான் சரியானது. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார்னா குடியரசுத் தலைவர் என்று தமிழகம் வருகிறார். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடர் தேர்க. நான் எப்பொழுதும் எளிமையை கடைபிடிப்பேன். அதுதான் சரியான ஒழுங்குமுறை. நான் எப்பொழுதும் எளிமையை கடைபிடிப்பேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரினை உருவாக்க சொல்லியிருக்காங்க. புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. அதான் சரியான ஒழுங்குமுறை. சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குது. இதில் வந்து எழுத்துக்களை மாற்றி கொடுத்துருக்காங்க. பன்மொழி புலமை. பன்மொழி புலமை. அகரவரிசை படுத்துக. உழக்கோல் கலப்பை கொழு பூட்டு. உழக்கோல் கலப்பை கொழு பூட்டு தான் சரியானது. அடுத்த அகரவரிசை. ஆசிரியர் ஓனான் தையல் மனிதன் வவ்வால். ஆசிரியர் ஓனான் தையல் மனிதன் வவ்வால். அடுத்தது ஒரு அகரவரிசை. கடை கண் கலாம் கலை கழுத்து. கடை கண் கலாம் கலை கழுத்து. வேர்ச்சொல்லில் இருந்து வினை முற்று. பெரு அப்படின்னா பெற்றால். பெருனா பெற்றால். சிரி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சம்னா சிரித்து. சிரித்து தான் வினை எச்சம். உன் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்ச வடிவம் உண்டு. உண்ணுனா உண்டு. வேர்ச்சொல்லை கண்டறிக. வாழ்க்கை அப்படின்னா அதுக்கான வேர்ச்சொல் வாழ். வாழ்க்கைனா வாழ். ஏன்னா அது வந்து ஒரு கட்டளை சொல்லாதான் இருக்கணும். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. துய்ப்பது அப்படின்னா துய். துய்ப்பது துய். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பயின்றால் அப்படின்னா பயில். பயின்றால் பயில். கப்பல் செலுத்துபவரை இந்த பெயர்களால் அழைப்பர்னா மீகான் நீகான். மீகாமன் நீகான். ஒளி என்பதன் பொருளை கண்டறிக அப்படின்னா அழித்து விடு தொலைத்து விடு. அழித்து விடு தொலைத்து விடு. சரியான வாக்கியம் எப்படி கண்டறிக அப்படின்னா நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. அதுதான் சரியானது. அடுத்து ஒளி வேறுபாடு என்று சரியான பொருள் கண்டறிக அப்படின்னா தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. அடுத்து பறவை. பறவை பொருள் வேறுபாடு. பறவை அப்படின்னா புல். இரண்டாவது இருக்கக்கூடிய பறவைனா கடல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஃபோனமி அப்படின்னா ஒளியன். ஃபோனமி அப்படின்னா ஒளியன். அதுதான் சரியானது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னா நேரடியாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. கமாடிட்டி அப்படின்னா பண்டம். கமாடிட்டி பண்டம். வாயேஜ் அப்படின்னா கடல் பயணம். அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். இது அப்படியே புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொல். கலை சொற்களில் கேட்டிருப்பாங்க. கலை சொற்கள் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 6லேருந்து 10வது வகுப்பு புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து கலை சொற்களுமே வந்து தனித்தனி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். எல்லா கலை சொற்களுமே அதில் கவர் ஆகிருக்கும். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்ததான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால். கரன்சி நோட்னா பணத்தால். டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. அது கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதில் இருக்கக்கூடிய மரபுப்படியை நீங்க சொல்லியிருக்காங்க. கூரை போட மாட்டாங்க, வேய்வாங்க. கூரை வேய்ந்தனர். மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய சந்திப்பிடையே நீக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டுபிடிப்புகள் 2 பக்கங்கள். கண்டுபிடிப்புகள் இப்போ வராது. அப்போ 2 பக்கங்களில் இப்போ வராது. அப்போது கண்டுபிடிப்புகள் 2 பக்கங்கள். வலுவற்ற தொடர் என்னன்னா நாளை பேசுவான் அப்படின்றது தான் சரி. ஏன்னா பேசுவான்றது எதிர்காலம், நாளைன்றது எதிர்காலம். அப்போ 2 தான் சரியான பொருத்தம். மரபு பிழையற்றது எடுத்து எழுதுக அப்படின்னா பசு கதறும். அதுதான் சரியானது. அப்போது நாய் ஊளையிடும், குரங்கு வந்து அளப்பும்னு சொல்லுவாங்க, சிங்கம் வந்து முழங்கும். அப்போ பசு கதறும் மட்டும்தான் சரியானது. மரபு பிழையற்ற சொல்லை தெரிவு செய்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்பியர் என்று அழைக்கப்படுவர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் பேர் கம்மியர் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை தான் குறிப்பிடும். பொருந்தாத சொல்லி கண்டறிக. வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர். இதில் பொருந்தாதது கடைத்தொடர். மதி என்பதன் பொருள் குறிக்காத சொல் என்னன்னா சூரியன். சூரியன் வந்து கதிரவன், இந்த மாதிரி மற்ற பொருட்கள் வெய்யோன், அந்த மாதிரி வேறொரு பெயர்கள் தான் இருக்குது. அப்போது நிலாவுக்கு தான் நிலவு, அறிவு, சந்திரன், மதி என்ற அனைத்துமே பொருளாக இருக்குது. சூரியன் மட்டும் பொருந்தாதது. மதுரைக்கு செல்வாயா என்ற வினாவிற்கு செல்லாமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாவுதல் விடை. வினா எதிர் வினாவுதல் விடை. எதிர் சொல்லை கண்டறிக. இனிய அப்படின்னா இன்னாத. இனியனா இனிமையானது. இன்னாத அப்படின்னா கடுஞ்சொல். அப்போது இனிய எதிர்சொல் இன்னாத. சோம்பல் அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சோம்பல் சுறுசுறுப்பு. மருள் அப்படின்னா தெருள். மருளுக்கு எதிர்ச்சொல் தெருள்.
வாழை கூட்டல் இலை சேர்த்துறதுக்கு அப்படின்னா வாழை இலை, வாழை கூட்டல் இலை வாழை இலை. அருந்துணை அருமை கூட்டல் துணை, பெருத்துறதுனா அருமை கூட்டல் துணை. அறிவு கூட்டல் உடைமை சேர்த்துறதுனா அறிவுடைமை. இப்போது இந்த எக்ஸாமுக்கான 100 தமிழ் கேள்விகளை பார்த்தாச்சு. அடுத்த ஒரு பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ.